இன்றைய தியானம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 1 சாமுவேல் 17:46. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தாவீது கோலியாத்தை பார்த்து, பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், 44ஆம் வசனத்திலே அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத் தாவீதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, சம்பவம் நமக்கு நன்கு தெரியும். ஆகவே குறிப்பாக இந்த வசனத்தை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானித்து, ஒரு பெலிஸ்தியன், விருத்த சேதனம் பண்ணப்படாத ஒரு பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, தாவீது 45ஆம் வசனத்திலே, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தாவீது தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மேல் வைத்த வைராக்கியம், விசுவாசம், அதை இந்த வசனத்திலே அவர் வார்த்தையிலே பிரதிபலிக்கும் பொழுதுதான் சொல்லுகிறார், இன்றைய தினம் அந்த கர்த்தர் உன்னை, பெலிஸ்தனே, உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஏதோ ஒரு காரியம் நம்மை துரத்தி கொண்டு வந்து, அது வியாதியாயிருக்கலாம், கடன்பாரமாயிருக்கலாம், சமாதான குலைச்சலாயிருக்கலாம், மந்திர கிரியைகளாயிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தொழிலிலோ வேலையிலோ ப்ரமோஷனிலோ எதிர்கால வாழ்க்கை போன்ற காரியங்களிலோ ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், இவைகளில் இந்த பெலிஸ்தியனை போன்ற, கோலியாத்தை போன்ற ஏதோ ஒரு காரியம் நம்மையும் அனுதினமும் வந்து தாக்கி கொண்டு, மிரட்டி கொண்டு, நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். நாம் அவனை கண்டு பயந்து விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லாவிட்டால் தாவீது எப்படி அந்த பெலிஸ்தியனை மேற்கொண்டானோ அதுபோல மேற்கொள்ளுகிறோமா? நமக்குள்ள தேவையற்ற ஒரு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் அது கண்ணியை வருவிக்கும். இங்கு தாவீது சொல்லுகிறான், பெலிஸ்தியனே, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நம்முடைய வாயிலிருந்து ஒவ்வொரு விசுவாச வார்த்தையையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டு கொண்டிருக்கிறார். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற வார்த்தைகளாக இருக்கிறதா? அல்லாவிட்டால் பிசாசுக்கு முன்பாக நடுங்கி பயந்து அவிசுவாச வார்த்தைகளையும் அவிசுவாச செயல்களையும் வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறதா? இங்கு தாவீது இயேசுவின் நாமத்திலே, கர்த்தரின் நாமத்திலே, இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த அதிகாரம், அந்த விசுவாசம், அதை அவர் வெளிப்படுத்தும் பொழுது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று போடுவேன், உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன். பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தருடைய நாமத்தை அங்கு அவன் மகிமைப்படுத்தி உயர்த்துகிறார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த இடத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்களும் நானும் உயர்த்துகிறோமோ அந்த இடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாத்ராகமம் 9:16 படி அவருடைய வல்லமையை நம்மிடத்தில் காண்பித்து அவர்தாமே பூமியிலே வல்லமை உள்ள தேவன் என்பதை நிரூபித்து காட்டுவார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, கர்த்தாவே, தாவீதை போல எங்கள் இராணுவங்களை தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாய் எங்களை மிரட்டி கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு விரோதமாய் நாங்களும் விசுவாச வார்த்தை அறிக்கை செய்து தாவீதை போல நாங்கள் நிற்க எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான
பெலிஸ்தியனை கண்டு, கோலியாத்தை கண்டு நாங்கள் மிரண்டு போகாமல், கர்த்தரின் நாமத்தினாலே நாங்களும் அவனை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு வேண்டிய தைரியம், எங்களுக்கு வேண்டிய விசுவாசம், கர்த்தருடைய நாமத்தின் மேல் வைராக்கியம், பற்றுதலை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து, எங்கள் இஸ்ரவேலின் தேவன் ஒருவரே இந்த உலகத்திலே உண்மையான தேவன் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு உம்முடைய வல்லமையை எங்களுக்குள், எங்கள் மேல், எங்கள் மூலமாக நீர் விளங்கச் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.